எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வில் அரங்கேறிய முறைகேடு தொடர்பான வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து அவர்கள் தனியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் அரங்கேறிய மோசடி வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து நீட் முறைகேட்டில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள சிபிஐ நேற்று முதற்கட்டமாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்துள்ளனர். அவர்கள் மணிஷ்குமார் மற்றும் அசுதோஷ்குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் மணிஷ்குமார் சமூக ஆர்வலராவார். கடந்த மே 5ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றது. அதற்கு முதல் நாள் பாட்னாவில் நீட் தேர்வு தொடர்பான கேள்வித்தாள் வெளியானது. அதில் தொடர்புடைய மாணவர்கள் 25 பேரை ஒரே இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு விடையுடன் கூடிய கேள்வித்தாள்களை வழங்கி விடிய விடிய மனப்பாடம் செய்ய வைத்து மறுநாள் நீட் தேர்வில் பங்கேற்க செய்தது தெரிய வந்தது. மாணவர்களுக்கு தேவையான தங்கும் இடவசதியை மாநில தலைநகரில் ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டின் பேரில் மணிஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மணிஷின் மனைவி அர்ச்சனா தனது கணவர் கைது செய்யப்பட்டதை தெரிவிக்க மதியம் 1:30 மணியளவில் சிபிஐ தன்னை அழைத்ததாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தனது கணவர் ஒரு சமூக சேவகர் என்றும் மாணவர்களுக்கு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்வதில் மக்களுக்கு அடிக்கடி உதவுவதாகவும் அவர் கூறினார். 4-5 மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யுமாறு யாரோ என் கணவரிடம் தொலைபேசியில் கேட்பதை கேட்டேன். இது போன்ற கடுமையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று எங்களுக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிட்டார். மணிஷ் தனது காரில் மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கு வசதி செய்ததாகவும் காலியாக இருந்த பள்ளியை ஏற்பாடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் முக்கிய குற்றவாளியான சஞ்சீவ் முகியாவை பிடிக்க சிபிஐ சோதனை நடத்தியது. நாலந்தா மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் நாலந்தாவின் நூர்சராய் தோட்டக்கலைத்துறையில் தொழில்நுட்ப உதவியாளராக பணிபுரிவதும் தெரிய வந்துள்ளது. அவரது வீட்டை முற்றுகையிட்டு சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கூரியர் நிறுவன ஊழியர்கள் மற்றும் வங்கி பணியாளர்களுக்கும் தொடர்பிருப்பதாக கூறப்படுகின்றது. நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி விமான நிலையத்துக்கும் கேள்வித்தாள் அடங்கிய பார்சல்கள் வந்து சேர்ந்துள்ளன. அவற்றை ப்ளூ டாட் கூரியர் நிறுவன பணியாளர்கள் மே 3ஆம் தேதி அன்று எடுத்துச் சென்றுள்ளனர். அவற்றை ராஞ்சியில் உள்ள ஸ்டேட் வங்கியில் ஒப்படைத்து பாதுகாக்க வேண்டும். ஆனால் நடுவழியிலேயே பார்சலில் இருந்து கேள்வித்தாள்கள் உருவி கசியவிட்டிருப்பது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் கூரியர் மற்றும் வங்கி பணியாளர்கள் தொடர்பிருக்க வாய்ப்பிருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் கருதுகின்றனர். எனவே தொடர்புடையவர்களை விசாரணைக்கு உட்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளனர். தவிர பீகார், ஜார்க்கண்ட், குஜராத்தில் கைது செய்யப்பட்டவர்களிடம் சிபிஐ தனித்தனியாக விசாரணை நடத்துகின்றது. அவர்களில் ஹசாரிபாக்கைச் சேர்ந்த தனியார் பள்ளி முதல்வரும் அடக்கம். பாட்னாவில் நடந்த சோதனையின் போது மாணவர்கள் தங்கியிருந்த இடத்தில் பாதி எரிந்த நிலையில் கேள்வித்தாள் ஒன்று மீட்கப்பட்டது. அதில் ஹசாரிபாக் தேர்வு மையத்தின் பதிவெண் இடம்பெற்றிருந்தது. அந்த மையத்தில் உள்ள சிசிடிவி பதிவை சிபிஐ கைப்பற்றியிருப்பதோடு பள்ளி முதல்வரின் லேப்டாப், 2 செல்போன்கள் மற்றும் 15 பென்டிரைவ் ஆகியவையும் பள்ளி வளாகத்திலிருந்து கைப்பற்றப்பட்டு இருக்கின்றன. அவற்றை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் ஹசாரிபாக் எஸ்பிஐ வங்கியின் ஸ்ட்ராங் ரூமையும் தடயவியல் நிபுணர்கள் சோதித்திருக்கின்றனர். சிபிஐயால் கைது செய்யப்பட்ட மணிஷ்குமார் மற்றும் அசுதோஷ்குமாரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது தேர்வுக்கு முன்பு மாணவர்கள் பயன்படுத்திய கசிந்த கேள்வித்தாள்களை எரித்து விடும்படி தங்களுக்கு உத்தரவு வந்ததாக தெரிவித்துள்ளனர். பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பல்தேவ்குமார் என்கிற சிண்டு மற்றும் முகேஷ்குமார் ஆகிய இருவரையும் சிபிஐ காவலில் எடுத்துள்ளது. அவர்களில் சிண்டு நீட் தேர்வு மோசடியின் மூளையாக கருதப்படும் சஞ்சீவ் முகையாவின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.